100 நாள் வேலையே இனி இல்லை என்கின்ற ஒரு நிலையை உருவாக்க நினைக்கின்ற பாசிச பாஜக அரசை கண்டித்தும், அதற்கு துணை போகின்ற அடிமைகளாம் அதிமுக அரசை கண்டித்தும், அதிமுகவுடைய நிலைகளை கண்டித்தும் இன்றைக்கு இங்கே நடைபெற இருக்கின்ற மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை ஏற்று நடத்தி தந்திட ஒன்றிய கழக செயலாளர் வழக்கறிஞர் அண்ணன் மா மணிகண்டன் அவர்களை உங்களின் சார்பாக முன்மொழிகிறேன். அதை நான் வழிமொழிகிறேன். அவர்களையும் சிறப்பு அழைப்பாளராக இங்கே வருகை தந்து ஒரு மாபெரும் உரையாற்ற இருக்கின்ற சிபிஎம் மதுக்கூர் ராமலிங்கம் அவர்களையும், சிபிஎம் சவுந்தரராஜன் அவர்களையும், இந்திய தேசிய காங்கிரஸ் தம்பி குகன் அவர்களையும், விடுதலை சிறுத்தைகள் போதராஜன் அவர்களையும், அவரோடு வந்திருக்கின்ற தோழர்களையும், நம்முடைய ஒன்றிய கழக மாவட்ட கழக நிர்வாகிகள், நாங்கள் வழங்கி போட்டுகின்ற தெய்வங்களாகிய தாய்மார்கள் உங்கள் அனைவரையும் ஒன்றிய பேரூர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வழங்கி வரவேற்கிறேன். மகாத்மா காந்தியை சுட்டுக் கொண்ட கோட்சே வந்து இதே இந்து முன்னணியுடைய ஆட்கள் அவங்களை வந்து துப்பாக்கியால சுட்டு கொண்டு வந்து நீங்க வரலாறுல படிச்சிருப்பீங்க, எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். ஆனா அப்பேற்பட்ட ஆள் வந்து இப்ப வந்து மகாத்மா காந்தியை வந்து பேர்ல வந்து நம்ம 100 நாள் வேலையை கொடுத்ததை வந்து, ஏன்னா கலைஞர் மன்மோகன் சிங்கும் சேர்ந்துதான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி கிராமப்புற ஏழை மக்கள் வந்து நமக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்க அடிப்படை வேலைகளை கொடுத்து அவங்களுக்கு வந்து பொருளாதார முன்னேற்றம் நோக்கத்துல தான் வந்து இந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதுக்காண்டி உள்ள குடும்ப சூழ்நிலை பொருளாதாரத்தை மேம்படுத்துக்கான திட்டங்களை கொண்டு வந்தாங்க. அந்த திட்டத்தை கெடுக்கிறதுக்காண்டி இப்ப என்ன பண்ணிட்டாங்க, மோடி அரசு இந்த திட்டத்தை வந்து நிதி தர மாட்டோம் அப்படின்னு ஆளை குறைங்க, வேலை கொடுக்க கூடாது அப்படின்றாங்க. இதுக்கு தொடர்பு ஒரே ஒரு கட்சி நம்ம தமிழ்நாட்டில் அதிமுக கட்சி. அவங்களுக்கு வந்து வேற வழி இல்லை. வேலை திட்டத்தினுடைய பெயரை மத்தியில் இருக்கும்படியான பாசிச மோடி அரசு விபிஜி ராம்ஜி யாருக்குமே புரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா புரியாத பெயர்களையும் புரியாத செயல்களையும் செய்வதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒன்றிய மோடி அரசினுடைய வேலையாக தொடர்ச்சியாக இருக்குது. ஆகவே இந்த திட்டத்தினுடைய பெயரை மாற்றுவது மட்டுமல்ல நோக்கம், அந்த திட்டத்தில் பயனாளிகளாக இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களாக இருக்கக்கூடிய கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுடைய வாழ்வாதாரத்தை நாசப்படுத்துவதுதான் அந்த திட்டத்தினுடைய நோக்கம். ஆகவே இந்த திட்டத்தை எதிர்ப்பது என்று அண்ணன் மணிகண்டன் சொன்னதை போல நம்முடைய திமுக தலைமையிலான கூட்டணி இன்றைக்கு தமிழ்நாட்டிலே ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தினை நடத்தி கொண்டிருக்கிறது. அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தினுடைய ஒரு பகுதியாக நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தெற்கு ஒன்றிய கழகத்தின் சார்பாக இங்கே இந்த பள்ளப்பட்டியிலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை பொறுப்பை ஏற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மரியாதைக்குரிய வழக்கறிஞர் அண்ணன் மணிகண்டன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே இந்த திட்டத்தினுடைய நோக்கங்களை, இது எப்படியெல்லாம் இந்த திட்டத்தை பாதிக்குது, நம்மளை பாதிக்குது, இந்த திட்டத்தை எப்படி ஒழித்து கட்டுவதற்காக மோடி இப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாருங்கிறதெல்லாம் நம்முடைய தலைவர்கள் தெளிவாக பேசுவாங்க. அதற்கு முன்னால ஒரே விவசாயம் இல்ல, ரொம்ப நொடிந்து போய் இருக்குது. இந்த சூழ்நிலையில கிராமப்புற மக்களை பாதுகாப்பதற்கு ஓரளவிற்கு ஒரு நிவாரணத்தை தந்து கொண்டிருந்த திட்டம் தான் இந்த கிராம வேலை திட்டம். நம்மள எத்தனை பேரை வேணாலும் மாத்தலாம். நம்ம மக்கள்கிட்ட கேளுங்க, அது என்ன வேலைன்னு, ஓட வேலைன்னு சொல்லுவாங்க, இல்லையா கம்மா வேலைன்னு சொல்லுவாங்க. நீ ராம்ஜின்னு பேர் வச்சாலும் சரி, திராவிட முன்னேற்ற கழகத்தின் தெற்கு ஒன்றிய செயலாளர் அண்ணன் மணிகண்டன் அவர்களுக்கும், நிலக்கோட்டை திராவிட முன்னேற்ற கழகத்தின் நகர செயலாளர் அண்ணன் ஜோசப் அவர்களுக்கும், மற்றும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கும் விடுதலை சிறுத்தை கட்சியின் ஒன்றிய செயலாளர் அண்ணன் போதராஜன் அவர்களுக்கும், மற்றும் எனக்கு முன்னால் பேசி அமர்ந்திருக்கும் கம்யூனிஸ்ட் கட்சியின் ஒன்றிய செயலாளர் அண்ணன் செந்தில் அவர்களுக்கு, இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு சட்டம், இந்த மகாத்மா காந்தி 100 நாள் வேலைவாய்ப்பு சட்டம் என்பது வருஷத்துல 3 நாள் வெறும் காசா மட்டும் அவங்களுக்கு போய் சேர்ந்துடக்கூடாது, அவங்களுக்கான முடிஞ்ச ஏதாவது குறைஞ்சபட்ச வேலையை கொடுத்து அவங்களுக்கு இந்த சம்பளத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் கட்சியும் அன்னைக்கு கலைஞர் தலைமையில் இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் சேர்ந்து கலைஞர் கொண்டு வரப்பட்ட அந்த சட்டம் தான் இந்த மகாத்மா காந்தி 100 நாள் வேலைவாய்ப்பு சட்டம். வேலை கொடுக்க கூடாதுன்றதுக்காண்டியே இந்த சட்டத்தை கெடுத்து
பல வகையில மோசடி பண்ணிக்கிருக்காங்க. வஞ்சகத்தன்மையுள்ள இந்த பாஜக அரசு மகாத்மா காந்தி ஊரக வேலை திட்டத்தை திருத்தி அமைத்து, அதாவது ஒரு சாமி ராமன் பேர்ல, வடநாட்டை சேர்ந்த ராமன் பேர்ல அந்த பெயரை சூட்டி ஒரு சட்டம் ஏற்றி இருக்கிறார்கள் மத்திய அரசு. மகாத்மா காந்தி என்றால் உங்களுக்கு தெரியும், தெரியாதவர்கள் இங்க யாருமே கிடையாது. மகாத்மா காந்தி நாட்டுக்காகவும் நம்ம தேசத்துக்காகவும் பாடுபட்டவர். அவர் பேரில் அன்றைய ஆண்டு கொண்டிருந்த காங்கிரஸ் அரசு கொண்டு வந்த திட்டம் தான் மகாத்மா காந்தி நூறக வேலை திட்டம், 100 நாள் வேலை திட்டம். இன்று மத்திய அரசாக இருக்கக்கூடிய மோடி அரசு இந்த காந்தி பேரை திட்டமிட்டு மறைக்கும் அந்த அடிப்படையில் குறிப்பாக ஏழை எளிய நடுத்தர மக்கள், குறிப்பாக வயதான முதியோர்களை, மக்களை வாட்டி வதைக்கும் அந்த நோக்கத்தில்தான் இந்த சட்டம் கொண்டு வந்திருக்கிறார்கள். அதை முறியடிக்கும் வகையில் இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களும் கண்மூடி வாய் மூடி இருக்கும் இந்த தேசிய இந்தியாவில் முதல் முறையாக இந்தியாவிலேயே தமிழகத்தில்தான் நம்மளுடைய முதல்வர் அவர்கள் இந்த திட்டத்தை கண்டித்து தமிழகம் முழுக்க அதாவது இன்றைக்கு தமிழகம் முழுக்க உங்களை எல்லாம் இந்த மத்திய அரசு கொண்டு வந்துள்ள திட்டத்தை அம்பலப்படுத்துகின்ற நோக்கத்தில் முதல்வர் அவர்கள் தமிழ்நாடு முழுக்க இன்று ஆர்ப்பாட்ட வாரியாக உங்களை சந்திக்க இருக்கிறோம். ஆனா முதியோர்களுக்கு இன்றைக்கு ஒரு 100 நாள் வேலை இருக்கப்போய்த்தான் இன்றைக்கு அவர்கள் மாதந்தோறும் அவங்க அக்கௌண்டில் பணம் ஏறி வேலை செஞ்சு ஒரு நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதை சிதைக்கும் வகையில் தான் இன்று மத்திய அரசு இந்த திட்டத்தை கொண்டு வந்து 100 நாள் வேலை என்று சொன்னார்கள். என்னைக்காவது 100 நாள் வேலை நடந்திருக்கிறா உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும்? ஏன் என்று சொன்னால் அந்த வேலைக்கு மத்திய அரசு பண்டு ஒதுக்கவே கிடையாது. ஏன் என்று சொன்னால் இன்றைக்கு ஆளக்கூடிய நமது முதல்வர், திமுகவுடைய முதல்வர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் இந்த நாட்டை குறிப்பாக பெண்களுக்கு எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் உடனடியாக உங்களுக்கு வீடு வீடு கொண்டு வந்து செல்கிறார்கள். இன்னைக்கு இருக்கிற ஒவ்வொரு பெண்களுக்கும் இன்றைக்கு தமிழகத்திலே பெண்கள் மகிழ்ச்சியாக வாழக்கூடிய மாநிலம் என்று சொன்னால் தமிழ்நாடு தான். அதுக்கு காரணம் முதல்வர் அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் தான். இது எல்லோருக்கும் தெரியும். அதை பொறுத்துக் கொள்ளாத மத்திய அரசு, மோடி அரசு இவ்வாறு திட்டத்தை கொண்டு வந்து தமிழகத்திலே முடக்கலாம் என்று நினைக்கிறார்கள். அது ஒருவேளை நடக்காது. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கும் வரை தமிழகத்தில் எந்த பிஜேபி இருந்தாலும், எந்த RSS இருந்தாலும் அதை துணிப்போகும். அதிமுக இருந்தாலும் இன்னும் இந்த நாட்டை ஆள முடியாது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடுகிறேன். நன்றி, வணக்கம். ஏழைகளுடைய வயிற்றில் அடித்துக் கொண்டிருக்கும் பிஜேபி அரசு, மத்திய ஒன்றிய மோடி அரசை கண்டித்து இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் முதலமைச்சர் அவர்களுடைய ஆணையின்படி இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதில் ஒரு பகுதியாக இன்றைக்கு நிலக்கோட்டையில், பள்ளப்பட்டியில் நம்மளுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய கழகத்தினுடைய மதிப்புக்கு மரியாதைக்குரிய நான் என்றைக்கு மதிக்கின்ற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பார்ந்த பெரியவர்களே, கூடியிருக்கின்ற பெண்கள் ஆகிய உங்களுக்காக தான் நம்மளுடைய தமிழ்நாட்டில் முதலமைச்சர் எண்ணற்ற திட்டங்கள் இன்னைக்கு செஞ்சிட்டு இருக்காரு. அப்படி திட்டங்கள்ல தான் இந்த 100 நாள் வேலை திட்டம் வந்து 2005 காங்கிரஸ் கவர்மெண்ட் ஏழைகள் வந்து கஷ்டப்படக்கூடாது இந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க, 100 நாள் வேலை திட்டம். அன்னைக்கு 100 நாள் திட்டத்துக்கு 1 லட்சம் கோடி ரூபாய் அன்னைக்கு அந்த திட்டத்துக்கு ஒதுக்குனாங்க. இன்னைக்கு அந்த மோடி அரசு வந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு இன்றைக்கு அதை 50 கோடி ரூபாய்க்கு கொண்டாட்டாங்க. ஆக மொத்தத்தில் பார்க்கும்போது 50 நாள் கூட வேலை கிடைக்காது. மத்திய அரசாங்கம் இந்த திட்டங்களை எல்லாம் முடக்குகின்ற வேலையை தான் செஞ்சிட்டு இருக்கு. இந்த மதவெறி பிடிச்ச பிஜேபி அரசை நான் வன்மையாக இந்த கூட்டத்தின் வாயிலாக கண்டிப்பது மட்டுமல்ல, இந்த அரசு 2026 தமிழ்நாட்டில் ஒரு இடம் கூட வரக்கூடாது. அதற்கு நாம் எல்லாம் இந்த கூட்டத்தின் வாயிலாக
உறுதியேற்க வேண்டும். இவங்களுக்கு பிடிச்சது பூரா காந்திய கொன்ன கோட்சேயினுடைய கூட்டம் இது. அதனால மகாத்மா காந்தியினுடைய பெயரை எடுத்துவிட்டு விக்ஷித் பாரத் ஜி ராம்ஜி அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. இது எதுக்கு? மகாத்மா காந்தியை கொன்னதும் இல்லாம அவர் பேரையும் எடுத்து விட்டாங்க. சரியா, மகாத்மா காந்தி பேர் எடுத்தோம்னா நாங்க தான் அந்த குப்பை திட்டத்துக்கு சிக்ஷா பாரத்ங்கிற திட்டத்துக்கு காந்தி பேரை வச்சிருக்கோம். அதுல கூட காந்திய முழுசா போடல, அரை மண்டையா போட்டு வச்சிருக்காங்க காந்திய, கண்ணாடியை மட்டும். இன்னைக்கு பல பேர் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே இந்த 100 நாள் வேலை திட்டம் தான். அந்த வேலை திட்டத்துக்கு இன்னைக்கு மோடி, பிஜேபி, அதுக்கு துணை போகிற அதிமுக இன்னைக்கு உழை வச்சிருச்சு. நம்ம வீட்டு உலைய அணைக்க பாக்குறாங்க. பஸ் மட்டும் இல்ல, மாதம் மாதம் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை நம்முடைய மாநில திராவிட மாடல் அரசாங்கம் கொடுக்குது. நம்ம வீட்டு பிள்ளைங்க கல்லூரிக்கு போனா பொம்பளை பிள்ளைங்களுக்கு 1000 ரூபாய். முதல்ல பிள்ளைங்களுக்கு பொம்பளை பிள்ளைங்களுக்கு தான் கொடுத்தாங்க. பிறகு பயல்கள்லாம் சங்கடப்பட்டாங்க, நாங்க படிக்கலையான்னு. சரியா, நீனு காலேஜில் போய் படிச்சா 1000 ரூபாய் வச்சுக்கையா. ஒரு வீட்டில் 2 பெண்கள் இருந்தா, ஒரு படிக்கிற பொம்பளை பிள்ளை இருந்தா, ஒரு ஆண் இருந்தா மாசம் 5000 ரூபாய் வருது இல்லையா? இது போக நம்ம வேலைக்கு போனோம்னா 100 நாள் வேலை திட்டம். நாங்க என்ன கேட்டோம்னா அதை 200 நாளா மாத்து.